விஜயால அதாக முடியாது இதாக முடியாது இல்ல, இனிமே எவனாலையும் விஜய் ஆக முடியாது. ஒரு பேரே வரலாறு. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாஸ்ட் தான் பாத்தீங்களா இல்லையா, எவ்வளவு மக்கள், எல்லாமே நம்ம மக்கள் தான். நெக்ஸ்ட் இப்ப சிஎம் இருக்கிற அடுத்த பிஎம்ஏ அவர் தான், இந்தியாக்கே அவர் தான் இப்ப பிஎம்ஏ. பாருங்க, இன்னும் வருங்காலத்துல இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும், நிறைய தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணும். அப்பதான் இன்னும் மேலும் மேலும் வளர முடியும். லாஸ்ட்ல விஜய் இது எல்லா படத்தோடைய கிளிப்ஸும் வருது இல்லையா? வருதுண்ணா, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல, சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ண அந்த லாஸ்ட்ல அந்த கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிச்சது எல்லாமே போட்டு காமிச்சாங்க. லாஸ்ட் வீடியோ மஜா சீன் எல்லாம் தெரியுமா? மஜா சீன் தெரியுமா? தளபதி தூக்கி அடிச்சாரு பாருங்க, கட்ட மேல பறக்குது, கீழே கொட்டை தெரியுது. செம்மையா இருக்கு, அருமையா இருக்கு, பரவாயில்ல, லாஸ்ட் வரைக்கும் அருமையா பண்ணிருக்காங்க. எல்லாரும் எல்லா மக்களும் வந்து பாருங்க, லாஸ்ட் படமே இதுதான், லாஸ்ட் ஒன்ஸ் மோர், அவ்வளவுதான். வந்து பாருங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ படம் எப்படி இருந்தது? கலெக்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா தெரியும் ப்ரோ. ஏன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் இல்லாம பிளைண்டா படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வந்தாலே ஃபெஸ்டிவல் தான் ப்ரோ. நம்ம எப்ப வந்தாலும் சரிதான், கலெக்ஷன் அடிக்கும். கண்டிப்பா தீபாவளி மாதிரி தான். படம் மட்டும் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, நாங்க ஃபேன்ஸா வந்து பாக்குறோம்ப்பா. தளபதி ஃபேன்ஸ், நாங்க வெறியம் ஃபேன்ஸ். கடைசியில லாஸ்ட்ல ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அழுவைக்காதீங்க ப்ரோ, அழுவைக்காதீங்க ப்ரோ, ஆல்ரெடி அழுதுட்டு எல்லாரும். சத்தியமா அழுதுட்டோம் ப்ரோ. நாங்க யாருமே அழுதுட்டாங்க. இன்னும் லேடிஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமா அழுதுட்டாங்க. பசங்களே அழுகுறப்ப லேடிஸ் அழுவ மாட்டாங்களா? Childhood dream ends here. இது எண்ட் இல்ல ப்ரோ, பிகின்ஸ். இன்னைக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் மாற்றம் வரும்னா பிஎம் இருப்பாரு, பிஎம் வருவாரு நெக்ஸ்ட். ஒரே ஒரு கவலை, ஒரு ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, அவ்வளவுதான். பரவாயில்ல ப்ரோ, டிவில பாப்போம் டெய்லி. நாங்க தெரிக்க விடுவோம் ப்ரோ. கண்டிப்பா நெக்ஸ்ட் பிஎம் ஆகட்டும். தளபதி ಸಿಎಂ ವಿಜಯ್ಗೆ ಯಾವ್ದ್ರ ಬಗ್ಗೆ ಮೂವಿ ಬಗ್ಗೆ ಮತ್ತೆ ತಳಪತಿ ಬಗ್ಗೆ ಏನು? ನಾನು ದಳಪತಿಗೆ ಫ್ಯಾನ್ ಆಗಿರೋದು ನನ್ಬನ್ ಮೂವಿಯಿಂದ. ಅವತ್ತಿಂದ ಇದುವರೆಗೂ ದಳಪತಿ ಫ್ಯಾನ್ ನಾನು. ಪ್ರತಿಯೊಂದು ರಿಲೀಸ್ಗೂ ಹೋಗ್ತೀನಿ ಮೂವಿಗೆ. ಈ ಮೂವಿ ಮಾತ್ರ ಸೂಪರ್ ಫ್ಯಾಂಟಾಸ್ಟಿಕ್ ಮೈಂಡ್ ಬ್ಲೋಯಿಂಗ್ ಬ್ಲಾಕ್ ಬಸ್ಟರ್ ಅಮೇಜಿಂಗ್ ಬಿಲೀವಬಲ್ ಆಗಿ ಇರುತ್ತೆ. ಫಿಕ್ಸ್ ಪಿಕ್ಚರ್ ಮಾತ್ರ, ರೀಮೇಕ್ ಇಲ್ಲ ಏನಿಲ್ಲ. ಇದು ರೀಮೇಕ್ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಓವರ್ ಬಿಲ್ಡಪ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಹಂಗಿಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ರೀಮೇಕ್ ಆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಬ್ರೋ, ಪಕ್ಕ ಬ್ಲಾಕ್ ಬಸ್ಟರ್ ಹೊಡೆಯುತ್ತೆ ಫಿಲ್ಮ್ ಮಾತ್ರ, ಫಿಕ್ಸು. ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ನೋಡಿ ಏನ ಅನಿಸ್ತು ನಿಮಗೆ? ಇನ್ನ ನೋಡಿಲ್ಲ ಬ್ರೋ ನಾವು ಫಿಲ್ಮು. ಇನ್ನೂ ನೋಡಿಲ್ವಾ? ಯಾವ ಶೋ? ನಂದಿರೋದು 12:45. ನೀವೇನಾದ್ರು ಮೆಸೇಜ್ ಕೊಡಕ್ಕೆ ಇದ್ದೀರಾ? ಮೆಸೇಜ್ ಏನಿಲ್ಲ, ಫಿಲಿಮ್ ಹೆಂಗಾದ್ರೂ ಇರಲಿ, ಪಕ್ಕ ಬ್ಲಾಕ್ ಬಸ್ಟರ್ ಅಷ್ಟೇ. ನಿಮ್ದು ವಿಜಯ್ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಇಷ್ಟ? ವಿಜಯ್ ಅಂದ್ರೆ ನಮ್ಮಪ್ಪ ಅಮ್ಮ ಆದ್ಮೇಲೆ ನನಗೆ ವಿಜಯ್ ಅಂದ್ರೇ ಇಷ್ಟ. ಓಕೆ. ಫಸ್ಟ್ ಶೋ யாரு யாரு தளபதி படம் மொக்க ரீமேக் இதெல்லாம் சொன்னீங்களா, அவங்களுக்கெல்லாம் இவ்வளோதான். வேற லெவலா இருக்குது படம், போய் பாருங்க. தளபதி படம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றோம். மிஸ் பண்றோம் நாங்க. ஆனா முடியல, தாங்க முடியல எங்களோட ஃபீல், சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் பிஎம் தளபதி, பிஎம்கே தளபதி பிஎம்கே நிற்கும் போது எல்லாரும் ஓட் பண்ணுங்க. ஐ லவ் யூ so much தளபதி விஜய் மாமா, ஐ மிஸ் யூ. உங்களோட ரிவ்யூ அதான் லைக் ஜனநாயகன் லைக் சொல்லவே என்ன இருக்கு. லைக் சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேனு. லைக் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதப்போ இன்னும் 2 நாள்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 7 months வெயிட் பண்ணோம். Almost waited for 7.5 months. அது லீக் ஆனப்ப கூட நாங்க பார்க்கல, because we wanted to see him on the big screen. அது வந்தா கூட ஃப்ரெண்ட் அம்சா கூட ஓப்பன் பண்ணல. ஒரு லாயலா ஃபேன் இல்லை, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தியேட்டர்ல வந்து பார்க்கணுன்னு. இன்னைக்கு தளபதி ஃபிலம் ஜனநாயகன் லாஸ்ட் டைம் பார்த்து ஒரு கண்ணை கலங்கி அவரை பார்த்து போகிறோம். இட்ஸ் ஓகே. பட் இப்போ ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா லெவலுக்கு போகணும் இல்லையா, பிரைம் மினிஸ்டரா. எப்போவுமே தளபதி ஃபேன், எப்போவுமே. ஃபிலிம் பார்த்துட்டீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு? ஃபிலிம் சூப்பரா இருக்கு. Words cannot explain all of that what we அந்த feel. எமோஷன்ல இருந்து அந்த மாஸ் கிளாஸ், தளபதிக்கு சொல்ல டான்ஸ், பாட்டு இருந்து எல்லாமே சொல்லவே வேணாம். தளபதினாவே ஒரு செலிப்ரேஷன்.
பொங்கல் தீபாவளி தானே. ஃபர்ஸ்ட் தளபதின்னு போடுவாங்க, இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு போட்டிருக்காங்கன்னா Of course, it's a very big proud moment for us. ஒரு fan Also, being a fan, எல்லாருக்கும் இங்க celebration பார்த்துட்டு like it was almost like தமிழ்நாடுமா பெங்களூரான்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு 3 years பேபில இருந்து நான் விஜய் ஃபேன். ஸோ ஒரு சிஎம்ன்றது ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு எங்களுக்கு. ஒரு fan. உங்களுக்கு படத்துல சென்டிமெண்டா எது தோணுச்சு? தளபதி தான். கிளைமேக்ஸ்ல emotion. It's not a specific scene. அது specific scene இல்ல. தளபதினால emotion தான். Emotion தான். அந்த ஸ்கிரீன்ல அவரை வந்தாவே போதும். We have got a beautiful festival today. லாஸ்ட் சீன் எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் சீன் எல்லாம் வேற லெவல், வேற மாதிரி. Everyone started crying, tearing up and all. Because எவ்வளோ 33 years of விஜய் இல்லையா? ஸோ கொஞ்சம் எமோஷனல். இல்ல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நெக்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுன்னு எப்படி? அதான் வருத்தமா இருக்கு, ரொம்ப பேஜாரா இருக்கு. ஆனா அவங்க வளர்றத பார்த்து சீஃப் ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு இல்லையா? ஓகே, தமிழ்நாடு பீப்புள் நல்லா இருக்குவாங்க. ஓகே, பை சான்ஸ் ஃபேன்ஸ்க்காக இன்னொரு படம் பண்ணா நீங்க என்ன நினைப்பீங்க? ஆஃப்கோர்ஸ் யார் வேணான்னு சொல்ல போறாங்க. தளபதி தமிழ் இண்டஸ்ட்ரியில இல்லைன்றது எவ்வளவு வருத்தமா இருக்கு. இப்போ திருப்பி பண்ணாங்கன்னா எல்லாருமே வெல்கம் பண்ணுவோம் இல்லையா? இப்போ வரட்டும் பண்ணிட்டோம், எங்களுக்கு அதான் வேணும். டபுள் செலிப்ரேஷனோட வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் பண்ணுவோம். எனி மெசேஜ் ஃபார் விஜய் அண்ணா? எனி மெசேஜ் ஃபார் விஜய் அண்ணா? வி ஆல்வேஸ் லவ் யூ னா. எங்க சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஐம் ஆல்வேஸ் லாயல் விஜய் ஃபேன். தேங்க்யூ. மூவி எப்படி இருந்தது? ಚೆನ್ನಾಗಿತ್ತು. படத்துல என்ன பிடிச்சிருந்தது? எவ்ரிதிங் இஸ் குட். எவ்ரிதிங் இஸ் ஃபீமேலுக்கு ஏதா மெசேஜ் இருக்கா? ಎಮೋಷನ್ಸ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಇಸ್ ದೇರ್. ಎಲ್ಲ ಇದೆ, ಎಮೋಷನ್ಸ್ ಎಲ್ಲ ಇದೆ. ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಮೂವಿ. ಈ ಮೂವಿನ ಯಾವ ರೀಸನ್ಗೋಸ್ಕರ ನೋಡ್ಬೇಕು? ತಲಪತಿಗೋಸ್ಕರ. ನೋಡದೇ ಇರೋರಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ನೋಡಿ, ಚೆನ್ನಾಗಿದೆ ಮೂವೀಸ್, ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ. ಲಾಸ್ಟ್ ಮೂವಿ ಮತ್ತೆ ಸಿಗಲ್ಲ ಈ ತರ ಚಾನ್ಸ್. ನೋಡಿದ್ರಾ? பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. எப்படி இருந்தது படம்? படம் வேற லெவலில் இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப வேற லெவலில் இருந்துச்சு. படம் லீக்கா இருந்தது சொன்னாங்களே, அது லீக் ஆன மாதிரி இருக்கா? நீங்க லீக் ஆன படம் பார்த்துருந்தீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் ஒரு சீன் கூட இன்னும் பார்க்கவே இல்லை. இன்னும் பார்க்கவே இல்லை. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் படம் பார்த்தேன். ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்க. ரீமேக்னு சொன்னாங்க. ஆமாம், ரீமேக் தான். எல்லாத்துக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ரீமேக்னு சொல்லுவோம், ஆனாலும் ரீமேக் மாதிரி தரல பார்க்குறப்ப. படத்துல என்ன மெசேஜ், என்ன மாதிரி மெசேஜ்? நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரீசெண்டாக வந்துட்டு இந்த கள்ளசாராயம் அந்த மேட்ரு, அப்புறம் ஜனநாயகன்ங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுமோ அதை படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஓகே ப்ரோ. இந்த வருஷத்தோட கலெக்ஷன் ஹையஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லீக் ஆனதா என்னன்னு தெரியல, ஆனால் ஃபர்ஸ்ட் வசூல் கன்ஃபார்ம். எப்படி தானே ஒரு எல்லாம் தமிழ்நாட்டில் என்ன 100 கோடி 200 கோடி சொல்லுவாங்க. ஒரு என்ன பொறுத்தவரையும் 220 250 அவ்வளோ வரும். கண்டிப்பா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இது டிஎம்கேக்கு